எல்லா வருஷமும் டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வந்துச்சுனாலே வந்து என்கிட்ட அதிகமாக கேட்கப்படுற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்கேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மசில் லாஸ் ஆயிருச்சு, இதை மறுபடியும் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து என்கிட்ட அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல மசில் லாஸ் ஆகுதா? அதுதான் கிடையாது. அதை பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் மசில் அவ்வளவு சீக்கிரமாலாம் லாஸ் ஆகாது. இதை பத்தி நடந்த ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா ட்ரெயின் பண்ற ஒரு பர்சனா இருந்தா அப் டு 2 to 3 வீக்ஸ் வந்து நீங்க ஜிம்முக்கே போகாம இருந்தா கூட உங்க மசில் வந்து லாஸ் ஆகாது. அதே மாதிரி உங்க ஸ்ட்ரென்த்தும் கூட லாஸ் ஆகாது. அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும், சரி எல்லாமே ஓகே தான்டா, பட் நான் போகும்போது டிஷர்ட் டைட்டா இருந்துச்சு, இப்போ ரொம்ப லூஸ் ஆயிருச்சு, அப்போ மசில் லாஸ் தானே அது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அது எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில நம்ம மசில்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிற கிளைகோஜன் வந்து அந்த டைம் வந்து டிப்ளேஷன்ல போயிடும். அப்படி போகிறதுனால தான் வந்து நம்ம மசில்ஸ் வந்து சின்னதான மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். மற்றபடி வந்து மசில்ஸ் அதோட ஸ்டேட்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் அப்படியே தான் இருக்கும். என்னதான் வந்து நீங்க டிராவல் பண்ணா கூட மெயின்டெனன்ஸ் கேலரியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்க பாடிக்கு தேவையான புரோட்டீனை வந்து கன்சியூம் பண்ண பாருங்க வெக்கேஷன்ல இருந்தா கூட. இப்படி பண்றதுனால நம்ம மசிலை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். 2-3 வீக்ஸ்ன்றது ஓகே, பட் அதுக்கு மேல போகும்போது மசில் கொஞ்சம் பர்ன் ஆக தான் செய்யும். அதுக்காக தான் இந்த மெயின்டெனன்ஸ் கேலரி அண்ட் புரோட்டீன் இன்டேக். அண்ட் ஃபைனலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மசில் பில்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா அதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி. இதுதான் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இதனால வந்து அவங்க மசில் லாஸ் ஆகுது. ஸோ 2 to 3 வீக்ஸ் வந்து ஜிம்முக்கு போகாம விடுறதுனால தான் வந்து மசில் லாஸ் ஆகாது. அப்படி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க.